ஆனா ஒரு சின்ன கூட்டம் போகல, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். தகப்பனை அவசரப்படுத்தாதிருங்கள். ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அப்ப கேட்க கூடாதா? கேட்கறது தப்பு கிடையாது. கேட்ட காரியம் தேவன் எப்பொழுது தருவாரோ அதுவரை காத்திருக்க கிருபையை கேளுங்க. கேளுங்கள் தான் கர்த்தர் சொல்றார், கேட்க கூடாதுன்னு இல்ல. ஆனா கேட்டு எனக்கு இப்பவே வேணும்னு அவசரப்படுத்துறோம் தெரியுமா? அந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய அன்பை சந்தேகப்படுகிறோம். அவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார், அங்கதான் சந்தேகப்படுறோம். ஆண்டவர் எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டார்னு அதனாலதான் நான் கேட்கிறோம், எனக்கு தந்துட்டு போங்க, தந்துட்டு போங்க. சில சொல்லுவாங்களா அதுவரை போயிட்டு வரேன், இல்ல இல்ல நீங்க தந்துட்டு போங்க. சில இடத்துல சைன் வாங்க நிப்பாங்க பாருங்க, போயிட்டு வந்து சைன் பண்ற, நீங்க சைன் போட்டுட்டு அதன் அர்த்தம் என்ன? இவர் போனா வரமாட்டாரு. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எனக்கு எப்படியாவது இப்ப செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு ரீசன் என்ன? நம்ம ஆண்டவர் அந்த விஷயத்துல என்ன பண்ணல, நம்பல. இவர் இப்ப போனா இவர் ஒருவேளை மனசு மாறிட்டார்னா, ஆமென். எங்க இயேசு மரணத்துக்கு உட்படுவதற்கு முன்பதாக சீஷர்களை சகோதரர்கள் என்றார். மரித்து உயிர்த்த பிறகும் இயேசு சீஷர்களை சகோதரர்கள் என்றுதான் சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். செய்வேன் என்று சொன்னால் செய்வார். அவர் ஏற்படுத்தின உறவு ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கான உறவு அல்ல. ஆமென்.